நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியச்ச ராகு கேதுவே நமோ நம. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பராபவ வருடத்தின் குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி வருகிற மே மாதம் 26ஆம் தேதியும், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருகிற மே 26ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரக்கூடியதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு பகவான் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். குரு பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். குரு பகவான் அப்படின்னாலே பணம், பொருளாதாரம், செல்வம், புத்திர யோகம், பாரம்பரியம், தனம், அதுபோல களத்திர யோகம், அதாவது திருமண யோகத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். குரு பகவான் அப்படின்னாலே உண்மை, துல்லியம், அனுபவம், வழிகாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அதனால தான் பெரியவங்க சொன்னபடி தாய் தந்தைக்கு அடுத்தது குரு. இந்த குரு என்பவர் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். ஸோ நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். நமக்கு நல்லதையும் தீமையும் பகுத்து நம் வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஜோதிடத்தில். அப்படி இந்த குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வை கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்குது. ஆனால் இந்த குரு பகவானுடைய பார்வை மிகவும் பிரசித்தி பெற்றது. குரு பகவான் 5, 7, 9 அப்படின்னு 3 கோணத்தில் ஒரு ராசியிலேருந்து பார்வை பார்ப்பார். அது என்னென்ன விஷயங்களுக்கு, என்னென்ன ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவதாக குரு பகவான் மேச ராசியில் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்ப்போம். மேச ராசிக்காரங்களுக்கு 9க்கும் 12ஆம் இடத்திற்கும் உரிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது கடகராசியில் இருக்கிறார். இந்த 4ஆம் வீட்டுக்கு குரு அங்கிருந்து மேச ராசிக்காரர்களுக்கு வண்டி, வாகனம், சொத்து, சுப விரயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் பெயர்ச்சி இருக்கும். அப்படி குரு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு திடீர்னு சொத்து, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சுபயோகங்கள் இருக்கும். அதே போல் திடீர்னு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லைனா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். இது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் அட்சய நட்சத்திரத்தையும் பொறுத்துமே துல்லியமாக கணிக்க முடியும். இது பொதுவான பலன்கள் மட்டுமே. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக இவர் கர்மபாவத்தை பார்க்கிறார். கர்மபாவம் என்பது தொழில் பாவகம். தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் அழுத்தம் இருந்தாலுமே தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள், வேலைப்பளு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது 12ஆம் பாவமாக இவர் வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் இல்லை விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்குறார். அதனால்
சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் மேசராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த செய்யக்கூடிய விரயத்தை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றுங்கள். இல்லைனா வந்து ஃபியூச்சருக்கு நீங்கள் செய்கிற விரயம் வந்து வருமானமாக மாற்றக்கூடிய அமைப்பாக மாற்றிக்கோங்க. யாரெல்லாம் வந்து மேசராசிக்காரர்களோ அவர்கள்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக மாற்றக்கூடியதாக பார்த்து கவனித்து பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிற குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தையும் 9, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இவருடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை ரிஷபராசிகளுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய பார்வைப்படுவதனால ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல அனுகூலம், அதே போல் சூழ்நிலைகளால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். அதே போல் முதுகு தண்டுவிட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். அடுத்ததாக 9ஆம் இடத்தை இவர் வந்து பார்க்கறதுனால யோகம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைபெறும். தந்தை வழி உறவுகள் மூலிமா நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். கோயிலுக்கு போவது, புனித யாத்திரை செல்வது, ஆன்மீக பயணம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் 11ஆம் பாவகத்தை வந்து குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால இவர்களுக்கு இன்ப சுற்றுலா போகிறது, இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதே போல் மூத்த சகோதரம் என்பது என்னென்னா இவருடைய கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது. இவர்கள் யாரெல்லாம் அண்ணன் அக்காவாக நினைக்கக்கூடியவர்களோ அவங்க மூலியமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும். அதே போல் 3ல் குரு இருக்கிறதுனால இவங்க வந்து முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா செல்வம், தனம், வாக்கு, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2ஆம் பாவகம். அப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இங்கிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிதுன ராசிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடம் என்பதால் தீரக்கூடிய பிரச்சனை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் ஏற்படும். அதற்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கத்திற்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதே போல் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மருந்து மாத்திரைகளை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை மருந்து மாத்திரைகளை சரி பண்ணிக்கலாம். ஏதாவது உடல் உபாதைகள் அடிவயிறில் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மிக சிறப்பு. அதே போல் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத வம்பு வழக்குகள், அந்த பிரச்சனையில் ஒரு அனுகூலம் ஏற்படும். அதற்காகவும் முயற்சி செய்யணும். இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மறைமுக வருமானம், இன்சூரன்ஸ்னு சொல்லக்கூடிய மறைமுக வருமானம், இல்லை ஏதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய திடீர் பணவரவுகள், திடீர் பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேலையில் ஒரு அழுத்தமும் இவங்களுக்கும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இவர் கர்மபாவத்தை பார்க்குறார். அதில் ஒரு ஏற்றம், நீங்கள் என்ன அளவுக்கு முயற்சிகளை போடுறீங்களோ அதுக்கான பலன் வந்து உடனே கிடைக்கலனாலும் ஃப்யூச்சரில் கிடைக்கும். பட் வந்து நீங்கள் பண்ணுற முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கலன்னு துவண்டு போக வேண்டாம். அடுத்ததாக கடகராசி. குரு பகவான் ஜென்ம குருவாக இந்த
கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு புகழ், கௌரவம், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் இதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் கோச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையோ நீங்கள் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த புகழோ கௌரவம் கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்காக மனம் வருந்த வேண்டாம். உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5 என்பது பார்த்தோம்னா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் மூலியமாக பாக்கியம், இளைய வயதர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடும், குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தை இல்லாத வீட்டில் குழந்தை வரதற்கான வாய்ப்புகள் அனுகூலமாக இருக்கக்கூடும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி போகிற வாய்ப்புகளும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய அட்சய நட்சத்திரத்தை பார்த்து எந்தெந்த ஷேரில் எந்தெந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து ஆலோசிச்சுட்டு போகிறது மிக சிறப்பு. அதே போல் இவர்களுக்கும் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை சூழ்நிலை மூலியமாகவோ நல்ல ஒரு பலன்கள் வரக்கூடியது, ஒரு அந்யோன்யம் வந்து பெருகும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாத யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகத்திற்காக ஈடுபடக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். யோக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலியமா அனுகூலம் கிடைக்கும். குருமார்களினுடைய ஆசீர்வாதம் பெறுவது மிக சிறப்பு. யாரெல்லாம் நீங்கள் குருவாக நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை அவங்கள பார்ப்பதே வந்து மிகவும் சிறப்பானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் வந்து விரைய குருவாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வெளியூடு, வெளிநாடு, வெளியூர் செல்லும் அமைப்பு இருக்கும். அதே போல் தூக்கம் இல்லாமல் அலையிறது, அலைச்சல், கண்முழிச்சிருக்கிறது, இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடும். வெளிநாடு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் அலைச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த விரயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து வருமானமாக மாற்றலாம். அதே போல் 12ஆம் பாவகத்தில் அமர்ந்து இந்த குரு பகவான் 4, 6, 8 ஆகிய பாவங்களை பார்க்கிறார். அதனால சுகம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக கையாள்வது மிகவும் சிறப்பு. அதே போல் தீரக்கூடிய கடன்கள், தீராத கடன்கள் ஆகியவற்றில் ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் இன்டைஜஷன் ப்ராப்ளம், அல்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உஷ்ணம் ஆகியவற்றத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல் தீராத பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஆகியவற்றில் நிதானித்து ஒரு முடிவெடுக்கணும். இதற்கெல்லாம் உங்களுடைய அட்சய நட்சத்திரத்தையோ இல்லை ஜென்ம நட்சத்திரத்தையோ வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு மிகவும் லாபகரமாக இருக்கக்கூடியவராக லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் அமர்ந்து இந்த குரு பகவான் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இன்ப சுற்றுலா போகிறது, இல்லை மூத்த சகோதரம் அப்படின்றவர்களால், அதாவது அண்ணன் அக்கா உறவு முறைகளால் ஒரு நல்ல இளைய சகோதரர்கள் தேர்வுகள், நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய
வந்து சேரக்கூடிய அமைப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இவர்களுக்கு கணவன் மனைவி நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடும். சோசியல் மீடியால ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடும். சூழ்நிலையும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குரு வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கன்னிராசிகளுக்கு லாபகுருவாக அமர்ந்திருக்கிறார். ஆக துலாம் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் பாவத்தில் வந்திருக்கிறார். அதாவது கர்மபாவம் அப்படின்னு சொல்றது தொழில் பாவகம். இந்த தொழில் பாவத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அழுத்தம், போராட்டம், பணிச்சுமை அதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாமியார் வீட்டில் ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்காது. ஒரு அழுத்தம் இருக்கும். மாமியார் வீட்டுடன் ஒரு இருக்கக்கூடிய பற்று வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதே போல் காலில் வந்து முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் கண்டிப்பாக பணிச்சுமை வந்தது உங்களுக்கு கூடும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் இவர் கர்ம பாவகத்திலிருந்து 2ஆம் பாவத்தை பார்க்குறார். அதனால் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு வரக்கூடிய பணங்கள் கொடுத்துறதுல வரக்கூடிய பணங்கள் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். கொடுத்த பணம் முழுசுமாக வருமானம் வராது. முழுசாக வரணும்னா நீங்கள் எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். தொய்வடையக்கூடாது. அழுத்தம் மூலியமாக தான் உங்களுக்கு பணவரவு இருக்கும். ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் பணவரவு இருக்கும். அதே போல் குடும்பத்திலையும் வந்து உறவுகளில் ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பிற்கான இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க வேண்டாம். அடுத்ததாக 4ஆம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு இழுபறியில் இருக்கும். ஆனால் முயற்சி செய்வதன் மூலமாக இதுவும் கிடைக்கும். சுகத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து சரி செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமைப்பிற்கான இருக்குது. அடுத்தது தீரக்கூடிய கடன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதை வந்து முயற்சி செய்து எவ்வளோக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடியுங்க. அதுக்காக பணத்தையை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு தீரக்கூடிய கடன்களை முடியுங்க. தீரக்கூடிய பிரச்சனைகளை வாய் விட்டு பெருசாக வைக்க வேண்டாம். தீரக்கூடிய பிரச்சனை தீராத பிரச்சனையாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் இருக்கக்கூட ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுத்து தீரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகம் முடியுங்க. அதே போல் அடிவெறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பாக்கிய குருவாக இருக்கிறார். இவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பாக்கியமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பாக்கிய குருவாக இருப்பது குரு பகவான் 1ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இவர்கள் வந்து எப்பயுமே பாக்கியமாக இருப்பாங்க. இவங்க வந்து எந்த முயற்சி செய்யறாலும் இவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தானாக கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் பாக்கியமாக இருக்கிறார். அதனால் சில விஷயங்கள் முயற்சி செய்யாமையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பிற்கான இருக்குது. அதே போல் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இவர்கள் முயற்சி ஸ்தானம் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இல்லைனா வந்து தம்பி உறவுமுறை விளைவுகளுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடியும். அதே போல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் இவங்க செய்கிற கம்யூனிகேஷனால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இருக்கும். இவங்க யூடியூபோ இல்லை வந்து மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இல்லை பத்திரிகை துறையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கக்கூடியும். நீங்கள் பேசுகிற கம்யூனிகேஷனால் உங்களுக்கு அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நல்லபடியாக பேசினா அதுக்கு நல்ல பலன்களை வந்து குரு பகவான் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆனால் அதற்கு அவருடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து அதற்கு பின்பே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். குழந்தைகளாலும் மனசாலும் அதே போல் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், அதே போல் மூதாதையருடைய அனுகிரகம் இவளுக்கு கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டத்தில் மூதாதையருடைய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி மூதாதையர்களை வந்து மனசில் நினச்சி குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவர்களையும் வணங்கி ஒரு விஷயத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு
1ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 8ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது அஷ்டமத்து ஸ்தானம் சொல்லுவோம். அந்த மாதிரி தனுசு ராசிக்கு 8ஆம் பாவத்தில் குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால இவங்களுக்கு மறைமுக வருமானம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானம், திடீர் பண வரவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். திடீர் பண்ணக்கூடிய விரயம் ஏற்படும். அலைச்சல் இருக்கும். தூக்கங்கிறது, வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடுறது அதெல்லாம் இருக்கும். வம்பு வழக்குக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், அதை உடம்புல இடுப்பு பகுதிக்கு கீழே இல்லை இடுப்பு பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதுகு வலி இல்லைன்னா முதுகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை தீராத பிரச்சனைகளாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் பொருத்தமானது அல்ல. இது பொதுவான ஒரு பலனையே தவிர குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை. ஆனால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் திடீர்னு வரக்கூடிய சொத்து, திடீர்னு நிலம் வாங்குறது, திடீர்னு வீடு கட்டுறது, இத்தனை நாள் யோசிச்சு வச்சுருப்பாங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் சடனாக இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் திடீர்னு வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது அமைப்பு இருக்கும். அதே போல் திடீர்னு விளையாட்டில் இவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். யாரெல்லாம் இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்களோ, தனுசு ராசிக்காரங்க விளையாட்டில் ஈடுபாடு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் விளையாட்டுத்துறையில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆக மகர ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கும் 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாகி அனுகிரகம் செய்ய போகிறார். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும் அமைப்பு இந்த காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவருடைய சுய ஜாதகத்தை அலசி ஆராய வேண்டும். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 11ஆம் பாவத்தையும் 1ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் பார்க்கப்படுறார். அதனால இவங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விளைவுகள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள், அண்ணன் அக்கா இல்லை இவனுடைய வயசுடைய மூத்தவங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு டூரெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கானா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்காக திடீர்னு அவங்களுக்கு பணவரவும் வரும். இரட்டிப்பு லாபம், ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க ஒரு 1 லட்ச ரூபா ஒரு நாள் திடீர்னு 2 லட்ச ரூபாய் வரக்கூடிய வாய்ப்பு, இல்லை ரொம்ப நாளாக வெயிட்டிங் இருக்க ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மகர ராசிக்கு நடக்கும். அதே போல் இவர் 1ஆம் பார்வையாக, அதாவது 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இந்த மகர ராசிக்காரருடைய சுயம், புகழ், கௌரவம், இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஒரு இடத்துல சபையில் போனால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையெல்லாம் திடீர்னு அதிகரிக்கும். இவருடைய பெருமைகள் அதிகரிக்கும். அதே போல் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அது தடைகள் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஒரு விஷயத்தில் யாருக்காவது முன்னாடி நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். தம்பி உறவுமுறைகள், தம்பி தங்கை அவர்களால் இவங்களுக்கு பலன்கள் ஏற்படக்கூடும். அதே போல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் இவங்களுக்கு ஃபோன் மூலிமாவோ இல்லை இமெயில் மூலிமாவோ சேரும். அதாவது ஒரு டிஜிட்டல் மீடியா மூலிமா இவங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கிறது. யாரெல்லாம் டிஜிட்டல் மீடியா துறையில் சாதிக்கணும்னு இல்லை முயற்சி செஞ்சிட்ருக்காங்களோ இந்த மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கு. அடுத்ததாக கும்பராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 6ஆம் பாவத்தில் போய் அமர்கிறார். அதாவது தீரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அமர்கிறார். அங்கிருந்து 10ஆம் பாவகம், 12ஆம் பாவகம்,
2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலில் வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு ரன் பண்ணுறது மிகவும் சிறப்பு. பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முயல வேண்டும். அதே போல் கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லைனாலும் வேறு தொழிலுக்கு முயற்சி செய்வது இப்போது சிறப்பாக கிடையாது. அதே போல் அலைச்சல் தூக்கம் கட்டுறது, வெளியூர் செல்வது, வெளியூர் பயணம், கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, இதில் வந்து நிறைய விரயமாகிறது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. கொஞ்சம் நடை பயிற்சி செய்வது மிகவும் சிறப்பு. தூக்கங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கண் முடிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் வாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் யாருக்கும் உடனே கமிட்மெண்ட் யாரும் கொடுக்க வேண்டாம். முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கி தரேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். அதே போல் கண் பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. பொருளாதாரம் உங்களுக்கு வரும், அதை கரெக்டாக மேம்படுத்தி முன்னேறுங்க. தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது மிகவும் உத்தமம். அதே போல் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் சிறப்பு தரும். உங்கள் குடும்பத்தில் வந்து உறவு முறைகளில் ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். அதனால குடும்ப உறவு முறைகளில் மிகவும் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி. மீனராசி. மீனராசிக்கு 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அதனால புத்திரபாக்கியம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம், டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மூதாதையர்களுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், இல்லைனா வந்து மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார் மீனராசிக்கு. அதனால இவங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரெண்டுமே வந்து சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தந்தை வழி உறவுகளில் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். தந்தைக்கும் குழந்தைக்குமான ஒரு உறவு முறை மிக சிறப்பாக இருக்கும். அதாவது முதலாவது குழந்தைக்கும் அப்பாவுக்கும், முக்கியமாக முதலாவது குழந்தை அப்பா இவர்களுக்கான உறவு முறை சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணியத்தோட பலன்களும் நல்லா இருக்கும். மூதாதையருடைய அருள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதே போல குலதெய்வத்துடைய வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வத்துடைய கோயிலுக்கு அடிக்கடி போகிறதும், ஆன்மீக பயணம் செல்வதும், குருமார்களை மதிப்பதும், ஜீவ சமாதி, மகான்களுடைய தரிசனம், மகான்களுடைய வழிபாடு, இதெல்லாம் வந்து அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் பாவத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால் இரட்டிப்பு சந்தோஷம், மகிழ்ச்சி, மூத்த சகோதரத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறமா ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு சாதமாக இருக்கும். அதாவது சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் 1ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் இவருக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய சுயம், அதாவது கௌரவம், புகழ்,
பெருமை இதெல்லாம் கொஞ்சம் கூடும். ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை இவங்களுடைய குடும்பத்திலே இவர்களை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குமானா இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தானம் தர்மம் பண்பது மிக சிறப்பு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. அதே போல குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இரண்டுமே ஒரு மிகச்சிறந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு. பயிற்சி மிக உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக மிதுன ராசிக்கும் கன்னி விருச்சிகம் அப்புறம் மகர ராசிக்கு உத்தம பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதே போல் மத்தியம பலன் யாருக்கெல்லாம் தருவார்னு பார்த்தோம்னா மேசராசி சிம்மராசி ரிஷபராசிக்கு மத்தியமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இருப்பார். அதே போல் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தோம்னா கடகராசி, ஏன்னா அங்கே ஜென்ம குருவாக வருகிறார். அடுத்ததாக கும்பராசி, கும்பராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். அதனால் தீரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்தது பார்த்தோம்னா தனுசு ராசி, தனுசு ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது அஷ்டமத்து ஸ்தானம். இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் நிறுத்தி நிதானமாக யோசித்து அவங்களுடைய குருவாக மதிக்கக்கூடியவர்கள், இல்லைனா ஆத்மார்த்த குரு, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்த குரு இருப்பார். அவர்கிட்ட சிறிது நேரம் ஆலோசிச்சுட்டு பிறகு ஒரு செயலை செய்வது மிக சிறப்பு. அதே போல் துலாம் ராசியும் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள். அதற்கடுத்ததாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் பார்த்தோம்னா முதலாவதாக மேசராசி, ரிஷபராசி, கடகம், அதுக்கப்புறம் சிம்மம் ராசி, துலா ராசி, தனுசு, கும்பம். இந்த 7 ராசிகளும் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள். இந்த பரிகாரம் ஃபைனலாக எல்லாருமே ராசி பலன்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கேட்குறது, இதை சொல்லலாலும் கேட்கவாங்க சில பேர் பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த பரிகாரம் எதுக்காக செய்கிறாங்கன்னே தெரியாமல் பரிகாரம், இந்த ராசிக்கு பரிகாரம்னா பரிகாரம் பண்ணிடுவாங்க. ஆனால் பரிகாரம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஆனால் அது ஒரு நாள் 2 நாளில் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியம் தான் பரிகாரம் அப்படின்னா என்னுடைய புரிதல் படி பணிந்து பரிந்து புரிந்து செய்யக்கூடிய காரியம் தான் பரிகாரம். இது 1 நாள் 2 நாள் செய்யக்கூடிய கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தான் அந்த பரிகாரம். இந்த ராசிக்கு இந்த கெடுதல் இருக்குது, அதனால் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போய் மாலை சாத்திட்டு வாங்க, இல்லை ஒரு வீட்டில் ஒரு யாகம் நடத்துங்க அப்படின்றது பரிகாரம் கிடையாது. அது ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்யணும்னு புரிஞ்சு செய்யக்கூடிய காரியம் தான் பரிகாரம். இப்படி பரிகாரத்தில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அதில் முதல் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம உணரணும், உணர்ந்து செய்யக்கூடிய காரியம் என்னென்னா நம்மளோட நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும். எந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகம் இல்லையோ அந்த சாதகம் இல்லாத விஷயத்துக்கு நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். இது வீட்டில் செய்யக்கூடிய காரியம் பரிகாரம், 2வது கோயிலில் செய்யக்கூடிய பரிகாரம், 3வதாக பொது இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல செய்யக்கூடிய காரியம். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பரிகாரம். வீட்டில் நம்மளுடைய நடத்தையில் மாற்றங்களை கொண்டு வரணும். எதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இல்லையோ இதெல்லாம் தான் பரிகாரம். அதில் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நம்மளால் ஏற்படக்கூடிய கெடுதல்களை, இல்லை மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிற பேச்சுக்களோ, இல்லை அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும். 2வது கோயிலில் சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த குரு பகவானுக்கு உகந்த அரசங்குச்சி, கொண்டக்கடலை, இல்லைனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த கோயிலுக்கு எதுக்காக போகிறோன்னா, அந்த குரு பகவான் நற்பலனை கொடுக்காத இடத்துல இருக்காரு. அது நம்ம போய்
அந்த பலன் இல்லாதப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும், அது இல்லாதனாலும் ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி வாழ பழகிக்கணும். அதுக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை கேட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். அப்படி கோயிலுக்கு போகிறது, அது மாதிரி தான தர்மங்களை பண்ணுறது, இது வந்து 2வது டைப்பு. 3வதான பரிகாரம் வந்து பொது இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் ஒவ்வொரு நாளும், அந்த மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வர்றது தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம்ன்ற டாபிக்கு பெரிய டாபிக். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்படி இந்த பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் வந்து குரு பகவானுக்கு பரிகாரம் செய்யக்கூடியவங்க முக்கியமாக வந்து லக்னத்தை பார்க்கணும். லக்னத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய லக்னத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும். அப்படி குரு பகவானால் உங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறது, அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கணும். தங்க அடமானம் சில பேர் வச்சுருப்பாங்க. குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் வந்து குருவுடைய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தங்கம் அடமானம் வைத்த சூழ்நிலை, இல்லை குருமார்களால் ஒரு பிரச்சனை, எல்லாம் ஆன்மீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க. சில ஜென்ரலான பரிகாரம் இந்த குருவுடைய அமைப்பு பாதிக்கப்பட்டால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து சில கோயில்கள் இருக்கிறது. மேலவாஞ்சி அப்படின்றத கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சீர்காழி பக்கத்தில் பிரம்மபுரீஸ்வரர் அந்த கோவில், வேலூர் பக்கத்தில் விரிஞ்சிபுரம் அப்படின்ற கோயிலும் போயிட்டு வர்றது சிறப்பு. இந்த குரு பகவானுடைய அதிதேவதையாக கருதப்படக்கூடியவர் தான் இந்த பிரம்மா. பிரம்மாவுடைய வழிபாடு குரு பகவானால் அனுகிரகம் இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு செல்வது சிறப்பு. அதேபோல் உங்களுக்கு தெரிஞ்ச வேத மந்திரங்களை நாள்தோறும் வீட்டில் சொல்கிறது மிக சிறப்பான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குரு காயத்ரி ஜபம், குரு காயத்ரி மந்திரங்களை சொல்கிறது சிறப்பு. அதே போல் நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய குருவாக கருதுறீங்களோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்கக்கிட்ட அடிக்கடி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா குரு என்பவர் வந்து வழிகாட்டி. மாதா பிதாவுக்கு அப்புறமா இருக்கக்கூடியவர் குரு. குரு தான் வந்து ஒரு வழிகாட்டி, வாழ்க்கைக்கான வழிகாட்டி, ஞானமுடையவர். அதனால் உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக இருக்கிறார்களோ உங்களுடைய ஜாதகத்தில் குருவோட அமைப்பு நல்லா இல்லைன்னா அவங்க உங்களுடைய குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. இதுவே ஒரு சிறந்த பரிகாரம் தான். முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் தானம் பண்ணலாம். அப்படி வந்து பார்த்தோம்னா லக்னத்தின்படி சில பொருட்களை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். அதே மாதிரி மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க வந்து அன்னாச்சி பழம், செவ்வாழை அதை வந்து தானம் பண்ணலாம். ரிஷப லக்னம் மஞ்சள் வாசனை உள்ள மலர்கள், மஞ்சள் நிறத்தில் கூட வாசனை உள்ள மலர்களை நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். கோயிலுக்கு தானம் பண்ணலாம். இல்லை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம். பூஜைக்கு தானம் பண்ணலாம். மிதுன லக்னக்காரங்க நெல், உப்பு இந்த பொருட்களை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். கடகம் லக்னம் வந்து உளுந்து, உப்பு இந்த பொருட்களை தானம் பண்ணலாம். சிம்ம லக்னம் உப்பு, மஞ்சள், பலாப்பழம், மாம்பழம் இந்த பொருட்களை தானம் பண்ணலாம். கன்னி லக்னக்காரங்க காய் வகைகள், பேரிக்காய், செவ்வாழை இந்த பொருட்களை தானம் பண்ணலாம். துலாம் லக்னக்காரங்கள் பூ வகைகள், தாமரை, பல வகைகளை வந்து தானம் பண்ணலாம். விருச்சிக லக்னம் புத்தகம், நோட்டு, செவ்வாழை இந்த பொருட்களை தானம் பண்ணலாம். தனுசு லக்னம் முட்டைக்கோசு, மாதுளை, சில்லறை நாணயங்களை நீங்கள் தானம் பண்ணலாம். மகர லக்னம் தாமரை பூவை வந்து தானம் பண்ணலாம். கும்ப லக்னம் வந்து காய்கறிகளை வந்து தானம் பண்ணலாம். மீன லக்னம் பூக்கள், எல்லா வகையான பூக்கள், தாமரை பூவும் தானம் பண்ணலாம். இது எங்கெல்லாம் தானம் பண்ணலாம்? கோவிலில் எங்கேயாவது விசேஷம் நடந்தாலோ, ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எங்கேயாவது கும்பாபிஷேகமோ இல்லை கோயிலில் நடக்கிற யாகங்களுக்கு இந்த பொருட்களை நீங்கள் தானம் பண்ணுறது மிகச்சிறப்பான ஒரு அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல்
ஜோதிடர்களுக்கு நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி கொடுப்பது, முக்கியமாக இந்த ஆவின வீட்டம் அப்போ பூணூல் அணிவுறவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பான விஷயம். அதே போல் வியாழக்கிழமை முடிஞ்சால் மௌன விரதம் இருப்பது மிக சிறப்பான விஷயம். அப்படி இல்லைன்னா குரு உரையில் ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய குரு உரையில் உங்களுக்கு எந்த நாள் இருக்க முடியுமோ அந்த நாளில் 1 மணி நேரம் மௌன விரதம் இருப்பது மிக சிறப்பான விஷயம். முக்கியமாக வியாழக்கிழமை வரக்கூடிய குரு உரையில் மௌன விரதம் இருப்பது மிக சிறப்பான விஷயம். அந்த நேரத்தில் குரு பகவானை நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சி மௌன விரதமோ அல்லது குரு பகவானுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கொண்டைக்கடலை மாலை சாத்துவது மிகச்சிறப்பான அனுகூலத்தை கொடுக்கும். அதே போல் இந்த குரு யாருக்கெல்லாம் அனுகூலம் தரமாட்டாரோ, அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் கோவில் அப்படின்ற ஊர்களுக்கு போக வேண்டாம். ஆனால் இது எல்லாமே அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். ராசிகள் என்பது மனசு சம்மந்தப்பட்டது, லக்னம் என்பது உடல் சம்மந்தப்பட்டது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிங்க. முக்கியமாக கோவில்பட்டி, குருவாயூர், திருக்கோவிலூர், சங்கரன் கோவில் இந்த கோவில்களுக்கு போக வேண்டாம். அதே போல் உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் 2ஆம் பாவத்தில் குரு சம்மந்தப்பட்டிருந்தால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம். இது மிக ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு இந்த முடிவை எடுங்க. அதே போல் கோயிலுக்கு நடக்கக்கூடிய யாகங்களுக்கு சமித்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குச்சிகளை நீங்கள் தானம் பண்ணலாம். அரசங்குச்சி குருவுக்குரியது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா குச்சிகளும் தானம் பண்ணலாம். நெய்யை வாங்கி கொடுக்கலாம். நெய் ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம். அதை கோயிலுக்கு யாகத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஜீவசமாதி வழிபாடு, அதே போல் கோயிலில் நடக்கக்கூடிய உழவாரப்படைகள், கோயிலை சுத்தம் பண்ணுறது, இது எல்லாமே குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் செய்யுங்க. ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ ஒரு பொருட்களை வாங்கி கொடுறது பரிகாரம் கிடையாது. அதனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் உங்கள் தொழிலுக்கோ இல்லை உங்களை வேலைக்கு குருவாக கருதுறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்களை வழிகாட்டி எடுத்துக்கோங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த மாற்றங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். அதே போல் குரு அப்படின்னாவே துல்லியம், ஞானம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது நமக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது இல்லாமல் குருன்றது என்னென்னா ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அனுபவம். அனுபவஸ்தாலி தான் அந்த குரு பகவான். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கும் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த அனுபவம் வந்துச்சுன்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறது, எந்த விஷயங்களில் பண்ணுன்றத ஒரு வழிகாட்டியாக நமக்கே ஒரு ஆத்மாக்கள் வரும் நம்ம மனசில் நம்ம சொல்லுவார். அதனால் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பரிகாரங்களை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.